ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். எடுத்துக்காட்டு 1.3. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க? 2 கழித்தல் 1 3 கழித்தல் 5 3 1 கழித்தல் 3 2 3 என்ற அணியின் நேர்மாறு காண்கன்னு கேட்டுக்கிறோம். அப்போ நேர்மாறுனா ஏ இன்வர்ஸு, இங்கிலீஷில் ஏ இன்வர்ஸு இல்லைனா ஏயின் நேர்மாறு காண்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம இது குத்துக்கட்டு ஏ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏ is equal to 2 கழித்தல் 1 3 கழித்தல் 5 3 1 கழித்தல் 3 2 3. இது ஏ. அதுக்கப்புறம் இது இதில் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும். அப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மெண்ட் ஏன்னா இது எப்படி வரணும்னா இந்த மாதிரி கோடாக தான் வரணும், ப்ராக்கெட் போடக்கூடாது. அப்போ 2 கழித்தல் 1 3 கழித்தல் 5 3 1 கழித்தல் 3 2 3 போட்டிங்களா? அதுக்கப்புறம் இது கண்டுபிடிங்கன்னா 2 வச்சுன்னு இதுவும் விட்டுடணும். அப்போ 3 9 2 2 அப்போ கழித்தல் 2. அதுக்கப்புறம் கழித்தல்னு வரும் இது. அப்போ இங்கே ஒரு கழித்தல் 1 இருக்குதுங்களா, அது எடுத்திங்கன்னா கழித்தல் 1ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், இதுவும் விட்டுட்டிங்கன்னா 5 5 இங்கே கழித்தல் இருக்காங்க, கழித்தல் 15. அதுக்கப்புறம் 1 3 3 கழித்தல் 3ன்னு வரும். இங்கே சென்டரில் இருக்கிறதுனால கழித்தலே தான் வரும் சென்டரில். அதுக்கப்புறம் 1 3 3 கழித்தல் 3 தானே, அதனால இதுவும் கழித்தல் 3ன்னு வரும். அடுத்தது கூட்டல், இங்கே 3 சொல்லியிருக்காங்களே 3, இதுவும் விட்டுடணும். 2 10 இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 10 3 9 இங்கே கழித்தல் 9. அப்போ கழித்தல் 9 இந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், 2 9ல் 2 போச்சுன்னா 7. இந்த கழித்தல் என்ன ஆகிடும்? கூட்டல் 1ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கூட்டல் ஆகிடுமா? அப்போது கழித்தல் 15 கூட்டல் 3 கூட்டல் 3 கழித்தல் 10 கழித்தல் கூட்டல் 9ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் 2 14 இது பாருங்கள், 15ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 12. அப்போ கழித்தல் இருக்கும், கழித்தல் 12 கழித்தல் 12ஓடு 1 பெருக்குனிங்கன்னா கழித்தல் 12 வரும். அதுக்கப்புறம் 10ல் 9 போச்சுன்னா கழித்தல் 1. அப்போது கழித்தல் 1 3ஓட பெருக்குங்க கழித்தல் 3 வரும். அப்போது இங்கே கழித்தல் 3ன்னு வரும். கழித்தல் 2மே இருக்குதுங்க, 14 கழித்தல் 12 3 போடுங்க 15. அப்போ 15ல் 14 போச்சுன்னா 1, கழித்தல் பெரிய நம்பர்னா கழித்தல் 1 வரும். அப்போ இது நாட் இஸ் ஈக்குவல் டு 0 தானே, அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் வரும், ஃபஸ்ட்டு கூட்டல். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 2 இது எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுணும். 3 9 1 2 அப்போ கழித்தல் 2. அடுத்தது இங்கே கழித்தல்னு வரும், இதுவும் விட்டுடணும். 5 5 இங்கே கழித்தலுங்க கழித்தல் 15 1 3 3 இங்கே கழித்தலுங்க கழித்தல் 3 இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஒரு கழித்தல் வரும். அப்போ இங்கே கூட்டல் 3ன்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த 3 எடுத்திங்கன்னா இங்கே கூட்டல்னு வரும். அடுத்தது இந்த 3 எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுடணும். 2 10 அப்போ கழித்தல் 10 3 9 இங்கே கழித்தல் இருக்குது, இன்னொரு கழித்தல் இங்கே இருக்கும், அப்போ கூட்டல் 9ன்னு வரும் இங்கே. அடுத்தது இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுடணும். இதுவும் விட்டுட்டிங்கன்னா 1 3 3 கழித்தல் 3 வருமா? அப்போ இங்கே கழித்தல் இருக்கும், கழித்தல் 3 3 6 அப்போ கழித்தல் 6ன்னு வரும். அடுத்தது இங்கே கூட்டல் பாருங்கள், இந்த 3 எடுக்கணும், இதுவும் விட்டுட்டிங்கன்னா 2 6 3 9 அப்போ கழித்தல் 9னா இங்கே கூட்டல் 9ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே கழித்தல், இந்த 1 எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுட்டு இங்கே 2 4 அடுத்தது கழித்தல் 1 கழித்தல் 3னா கூட்டல் 3ன்னு ஆகிடும். அப்போது இங்கே கழித்தல் 3ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், இங்கே கூட்டல், இது எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுடணும். அப்போ கழித்தல் 1 பெருங்கன்னா கழித்தல் 1 தான், 3 9 அப்போ கழித்தல் 9. அதுக்கப்புறம் கழித்தல், இது எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுடணும். அப்போது 2 2 3 5 அப்போ 2 2 3 5 தான் இங்கே கழித்தல் இருக்குது, அப்போ கூட்டல் 15ன்னு ஆகிடும் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே கூட்டல், இந்த 3 நீங்கள் எடுத்திங்கன்னா இதுவும் விட்டுட்டு 2 6
ஒரு 5 5 கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கழித்தல் 5. இது டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஏவை தானே எடுத்திருக்கோம், அதனால் அட்ஜாயிண்ட்டாக மாற்றும் போது டிரான்ஸ்போர்ட் மாற்றி எழுதணும். அப்போ பாருங்கள், 9ல் 2 போச்சுன்னா 7, 15ல் 3 போச்சுன்னா 12, இங்கே கழித்தல் 12, கழித்தல் 12னா கழித்தல் கழித்தல் 12 இந்த மாதிரி வருமா. அதுக்கப்புறம் இந்த கூட்டல். அடுத்தது 10ல் 9 போச்சுன்னா கழித்தல் 1. அடுத்தது பாருங்கள், கழித்தல் கழித்தல் 3 கழித்தல் 6 கூட்டினிங்கன்னா கழித்தல் 9. அடுத்தது 6 9 15 கூட்டல் 15. அடுத்தது 4ல் 3 போச்சுன்னா 1, அப்போ இங்கே கழித்தல்னால் இங்கே 1ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், கூட்டல் 1 9 கூட்டிங்கன்னா 10, அப்போ கழித்தல் 10ன்னு வரும். அடுத்தது கழித்தல் 2 15 கூட்டிங்கன்னா 17, 6ல் 5 போச்சுன்னா 1, அப்போது 1. டிரான்ஸ்போர்ட். நான் ஏன் இப்படி போடுறேன்னா உங்களுக்கு குறிக்கல் குழப்பிருக்கக்கூடாதுன்னு அதனால போடுறேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கூட்டல் இருக்கிறதுனால 7, கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடுமா, கூட்டல் 12, கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும். அப்போ கழித்தல் 1, கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ 9 கூட்டல் 15, கழித்தல்னால் கழித்தல் 1, கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும். அப்போ கழித்தல் 10, கழித்தல்னால் கழித்தல் 17, கூட்டல்னால் 1. இதை டிரான்ஸ்போர்ட் போடுறதுக்கு மறந்துடாதுங்க. இதை டிரான்ஸ்போர்ட்டாங்களா, அப்போ டிரான்ஸ்போர்ட்னால் இது மாற்றி எழுதணும். இது இப்படி இருக்கிறது இந்த சைடாகவும் இந்த சைடு இருக்கிறது இப்படியாகவும் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் எடுத்து இப்படி எழுதலாமா, 7 9 கழித்தல் 10, அதுக்கப்புறம் 12 15 கழித்தல் 17, அடுத்தது கழித்தல் 1 கழித்தல் 1 1. புரிஞ்சுதுங்களா. அப்போ இது அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன, நேர்மாறு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நேர்மாருக்கு தான் இது ஏ இன்வர்ஸ்னால் நேர்மாறு, ஏயின் நேர்மாறு. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, 1/determinant ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது 1/determinant ஏ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, கழித்தல் 1 தானே. அப்போது கழித்தல் 1, அட்ஜாயிண்ட் ஏ என்னது, இது மொத்தமாக குறிச்சோம்ல, இது எழுதுங்க. 7 9 கழித்தல் 10 12 15 கழித்தல் 17 கழித்தல் 1 கழித்தல் 1 1. அப்போது இது 1 1 கேன்சல் ஆகும். இப்போ கழித்தல் இருக்கிறதுனால இங்கே கழித்தல் இருக்கிறதா அர்த்தம். அப்போ கழித்தல் நீங்கள் எல்லாமே உள்ளே பெருகிட்டிங்கன்னா பாருங்கள், இதில் கழித்தல் போட்டிங்கன்னா கழித்தல் 7, இதில் கழித்தல் போட்டிங்கன்னா கழித்தல் 9, இதில் கழித்தல் உள்ளே போட்டிங்கன்னா கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 10ன்னு வரும். அதுக்கப்புறம் இது கழித்தல் 12 கழித்தல் 15 கூட்டல் 17ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது 1 கூட்டல் 1 கூட்டல் 1, இது கழித்தல் 1ன்னு ஆகிடும். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லலாம்னா குறிகளை மாற்றிடுங்க. கழித்தலாக இருக்கிறது கூட்டலாக மாற்றிடும், கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாற்றிடும். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர், ஏ இன்வர்ஸ். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.3 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.